என்னதான் எப்படித்தான் விஜய் போட்டாங்க, எம்ஜிஆர் கொள்கை, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிமுக இருக்கு. 53 ஆண்டு காலமா கட்சி நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னைக்கு பொதுச் செயலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில 3வது தலைமுறைக்கு தலைமையேற்றிருக்கிறார். இன்னைக்கு அவர் பார்த்தா எங்க பார்த்தாலும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு அற்புதமான வரிகளை கொண்டு பேசி மக்களை கவர்ந்து வருகிறார். இந்த புயல் மையம் கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல தம்பி, புயல் மையம் கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு இந்த இடத்துல மையம் கொண்டிருக்க மாதிரி எங்க பொதுச் செயலாளர் எங்க இன்னைக்கு பிரச்சாரம் பண்றோம் அங்க வந்து மக்கள் கடல் கூடிடுறாங்க. இப்ப என்ன கொங்கு மண்டலத்துல போயிட்டு இருக்காரு, வளம் வந்தார் நேற்று முந்தனம் பார்த்தா அது என்ன மக்களா கடல் அலையா அப்படின்னு பார்க்க முடியல. மதுரைக்கு வந்தாரு, மதுரை மற்றொரு சித்திர திருவிழா, நீ எல்லாரும் மனச்சாட்சி பிராமணன் மற்றொரு சித்திர திருவிழா மாதிரி 4 தொகுதியிலும் அவ்வளவு ஒரு கூட்டம். 4 சேர்த்து வைகை ஆற்றல நம்ம நடத்தி இருந்தோம்னா சுந்தராஜ பெருமாள் எப்படி வைகை ஆற்றில் எழும்போது எவ்வளவு மக்கள் எழுச்சி இருக்குமோ அதே மாதிரி ஒரு எழுச்சி இருந்திருக்கும். 4 தொகுதியில் நடத்துங்கன்னு சொன்னதுனால நம்ம ஒரே இடத்துல நடத்தணும். அது மாதிரி எங்க போனாலும் மக்கள் சிறப்பு இருக்கு. அதிமுகவுடைய சிறப்பு இன்னைக்கு மக்கள் வரவேற்கிறாங்க. எனவே அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அவர்களுடைய கொள்கையை தாங்கி இருக்கிற கட்சி, தலைமை இன்னைக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பெற்றிருக்க கட்சி இருக்கும்போது இவர் என்னதான் சொன்னாலும் சரி படத்துல காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு போலாமே ஒழிய வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு பொதுச் செயலாளர் பதில் சொல்வாரு, நான் சொல்ல விரும்புவதில்லை. மதுரையில ஒரு அமைச்சர் இந்த துறையில டிபார்ட்மெண்ட் இது நடக்கல, ஊழல் நடக்கல, அதிமுக நடந்த ஊழல் எடுத்துக்காட்டவா அப்படின்ட்டு அவர் சொல்லத்தான் செய்வாரு. என் நாட்டுல பூரா இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு, இதே பண்ண இருக்காரு. அதே அமைச்சர் சொல்றாரு 30,000 கோடி இந்த மாதிரி சபரீசனும் நம்ம துணை முதலமைச்சரும் எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்னு 1 வருஷத்திலே பேசினாங்கன்னு சொல்லி அவர் ஃப்ரெண்ட்கிட்ட பேசினது வெளியே வந்துதான் இன்னைக்கு பதவி இறக்கம் பட்டு வேகத்துல இருக்காரு. அடையாளத்துக்காக ஏதாச்சும் நீங்க அப்படிதான் போடணும்ன்றக்கா அப்படி வந்து பேசுறது. அதே அமைச்சர் தான் சொன்னார், அவர் தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எங்களுடைய நகர உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் சிட்டி பணியில பெருத்த ஊழல் இருக்கு, இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ்கள் வந்து நிறுத்த முடியுமா, அதே கேட்டவர் தான் அவர் தான். பிடிஆர் பழனிவேல்ராஜன் தான் சொல்றீங்க தியாகராஜன். இதுல இத்தனை பஸ் எப்படி நிக்கும், ஆயிரக்கணக்கான பஸ் எப்படி நிக்கினாரு. இப்ப அங்கதான் பஸ் வந்து நின்றுட்டு போகுது, எல்லாம் நிக்குது. இன்னும் இந்த காம்ப்ளெக்ஸ் திறக்கிறதுக்கு வக்கீல்ல வகையில அவர் தொகுதியில மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமா திறக்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் நடவடிக்கை எடுக்கல. அவர் பேசுறத நீங்க பெருசா பேசுறீங்க. அவர் சும்மா இன்னைக்கு அவர் அரசியல் வியாபாரி ஆயிட்டார். இப்ப என்னன்னா மக்கள் தேர்தல் வருது, இதுவரைக்கும் அவர் மக்களே பார்த்தது இல்ல. எல்லாரும் புதுசா இதை யாரு புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி நினைக்கல அவரை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.